ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். காலை வணக்கம், எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த காக்கா நான் ஒரு மாதமாக சோறு வச்சு வரவே இல்லைங்க. ஒரு மாதமாக நான் இங்கே இந்த அம்மா வீட்டில் இருக்கேன். நான் தான் சமையல் பண்ணுறேன். ஆனால் இந்த அம்மா இந்த காக்கா இந்த ஒரு மாதமாக வரவே மாட்டேன்ருச்சுங்க. வர்றது சோறு எடுக்க மாட்டேன்ருச்சு. ஏதாவது வச்சா திங்கிறதில்ல. என்ன காக்கா சொல்கிறாங்கல்ல, சீக்கிரமாகவே இந்த காக்கா சோறு எடுக்காதுன்னு. அது சரியாக போச்சு இல்லைங்களா? பாருங்கள், இன்றைக்கி தான் வந்திருக்குதுங்க. ஒரு மாதமும் 2வது மாதம் பிறந்துருச்சு. 2வது மாதம் 9-10 நாள் ஆயிடுச்சு. அப்போ அந்த காக்காய்க்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு இத்தனை நாள் கும்பிடாத தெய்வம் இல்லை. ஏன்னா டெய்லி இந்த காக்காய்க்கு சோறு வச்சுட்டு இருந்தேனுங்களா. அப்போ எனக்கு சோறு வைக்க முடியாத இடத்துல உட்காந்துட்டு இருக்குது, எங்கள் அந்த ரூம்பு பக்கம். அப்போ இங்கே சோறு வைக்கிறதுக்குலாம் வசதி இருக்குன்னு வரமாட்டுது. என் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், 3 காக்கா இப்போ பாருங்கள் சோறு எடுக்குது பாருங்கள். தட்டில் சோறும் முறுக்கும் வச்சுருக்கேன், சாம்பார் பிழைஞ்சி வச்சுருக்கேன், சாப்பிடுது பாருங்கள். இப்படி சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லைங்களா? எனக்கு காக்கா சோறு எடுத்தால் ஒரு சந்தோஷங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் அவங்கள நம்ம ஒரு குழந்தையாக தான் நினைக்கிறோம். இறந்தவங்களை வச்சு தான் நம்ம அவங்கள கணிக்கிறோம் இல்லைங்களா? அப்படிங்கும்போது அவங்க ஒரு வாய் சோறு எடுத்தால் ஒரு நிம்மதியாக இருக்கும், ஒரு மனசுக்கு ஒரு சமாதானமாக இருக்கும் இல்லைங்களா? எடுத்தாச்சு. 3 பேர் இன்னைக்கு கொஞ்சம் சோறு எடுத்துட்டாங்க. புட்டுக்கு வச்சேன், கொஞ்சம் லேசாக புட்டு எடுத்துட்டாங்க, முறுக்கு எடுத்துட்டாங்க, எல்லாம் எடுத்துட்டாங்க. சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேப்பா ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள்.